ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சாக்கோ லாவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட் வச்சு ரொம்பவே சிம்பிளாக வெறும் மூணு பொருட்கள் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 ஈஸி, அதே நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் கப் பண்ண போகிறோம். அதாவது அலுமினியம் ஃபாயில் வச்சு இன்றைக்கி ஹோம்மேட் கப் நான் பண்ண போகிறேன். நம்ம யூஸ்வலாக ஸ்டீல் பவுல் இல்லை பேப்பர் கப் கூட யூஸ் பண்ணலாம். பட் அலுமினியம் கப்பில் நம்ம லாவா கேக் பண்ணும்போது ஈஸியாக அதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம இது ஜஸ்ட் கிழிச்சிட்டு உள்ள இருக்க கேக்கு நம்ம அப்படியே எடுத்துடலாம். இதே நம்ம வேறு பவுலோ இல்லை வேறு ஏதாவது கப்போ யூஸ் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக எடுக்க முடியாது. அதனால் அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் அலுமினியம் ஃபாயில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அவ்வளோதான். இப்போ ஓரியோ பிஸ்கட்ஸ் ஒரு பெரிய பேக்கெட் எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக உடச்சிக்கலாம். எப்படியும் மிக்சியில் க்ரஷ் ஆகி அரைச்சிரும். இருந்தாலும் சின்ன சின்னதாக போட்டோன்னா சீக்கிரமாக அரைச்சிரும். அவ்வளோதான், கட்டிகள் எதுவும் வராது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா பேக்கிங் பவுடர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அலுமினியம் ஃபாயிலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறலாம், ஸோ தட் சைட்ஸ் எதுவும் ஒட்டாது. யூஸ்வலாகவே அலுமினியமில் இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் எதுவுமே ஒட்டாது. இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டேன். அதே மாதிரி மறுபடியும் சேஃபர் சைடுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறேன். பட் அது ரொம்பவே கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேணும்னா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப பெரிய கப்பு, உங்களுக்கு வீடியோவில் குட்டியாக தெரியுது. பட் இது ஒரு நல்ல ஒரு பெரிய கப்பாக தான் நான் பண்ணியிருக்கேன். பட் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இதுக்கு தகுந்த அளவுக்கு சாக்லேட் போடாமல் கொஞ்சமாக சாக்லேட் போட்டுட்டேன். பாருங்கள், இவ்வளோ பெரிய கப்புக்கு ஒரு சின்ன பீஸ் சாக்லேட் போட்டேன். நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாக போடுங்க, பெரிய சங்காக போடுங்க. நீங்கள் நார்மல் ஒரு டெய்ரி மில்க் இல்லை எனி சாக்லேட் நீங்கள் வீட்டில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது பேக் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போ இதை உள்ளே வச்சு நம்ம 15 நிமிஷம் கிட்ட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் பேக் பண்ணக்கூடாது, அந்த சூடாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் கேக் நல்லா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். அதை ஃபுட்டேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன், கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ 15 நிமிஷத்துக்கிட்ட நான் வேக வச்சேன். கரெக்டாக எனக்கு பேக் ஆயிடுச்சு. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன பீஸ் நான் உள்ளே போட்டுட்டேன். அதனால் இவ்வளோ பெரிய கேக்குக்கு அந்த சின்ன பீஸ் ரொம்ப குட்டியாக போச்சுங்க பாருங்கள். அது இல்லாமல் கேக் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஏன்னா நான் யூஸ்வலாக 2-3 வீடியோஸ் எடுப்பேன் ஒரே நாளில். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இது கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதனால் உள்ளே மெல்ட் ஆகிருந்த சாக்லேட் மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கு வந்துருச்சு. பட் இது என்னோடய மிஸ்டேக்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. எனிவே இந்த கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இன்னும் லாவா கேக் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகி இருக்கணும் சாக்லேட்டு. இங்கே பாருங்கள், இதை விட இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகி இருக்கணும். ஸோ நீங்கள் நிறைய சாக்லேட் போடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ண உடனே சர்வ் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் இது கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. அந்த சாக்லேட் மெல்ட் ஆகிருந்தது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. ஓகே காய்ஸ், இதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye, take care.